ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்க்கும் ஆப்ஷன் செல்லிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை பார்க்குறேன். ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 குரூப் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப், சரிங்களா? ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த மட்டும் முக்கியமான எல்லாரும் திரும்பக்கூடிய காரணம் என்ன, எல்லாருமே ஆப்ஷன் பையிங் காரணம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் சைடே வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஹைலி ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே இந்த சைடு வரும். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கோ அந்த அளவுக்கு லாஸும் இருக்குது, ரிஸ்க்கும் இருக்குது, சரிங்களா? அதனால் எப்போதுமே ஆப்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ ஸ்டாக்கில் ஆப்ஷன் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் நல்லா ட்ரேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் வர்றது ரொம்ப நல்லது, சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பையிங்கில் என்ன அப்படின்னா, ப்ரீமியமை பொறுத்த மட்டும் நீங்கள் அந்த ப்ரீமியத்தை மட்டும் பே பண்ணால் போதும், சரிங்களா? இப்போ அந்த ப்ரீமியத்தோட வேல்யூ 100 ரூபா இருக்குது அப்படின்னா, ஒரு லாட் சைஸ் 10 ரூபா அப்படின்னா, இப்போ அதாவது ஒரு லாட் சைஸ் 10 அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா பே பண்ணால் போதுமானது. ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும், சரிங்களா, 10 மடங்கு 15 மடங்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த மட்டும் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் லிமிட்டடாக தான் அதனுடைய ப்ராஃபிட் இருக்கும், சரிங்களா? மேக்ஸிமம் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த மட்டும், சரிங்களா, நீங்கள் பே பண்ண அந்த ப்ரீமியம் இருக்குல்ல, சரிங்களா, அந்த 10 லாட் சைஸ் 10, நீங்கள் 1000 ரூபா பே பண்ணீங்கல்ல, அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லாஸ்ன்னு சொன்னால். ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் வராததுக்கு நிறைய பேர் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்லிமிட்டெட் லாஸ் இருக்கிறது தான் முக்கியமான காரணம், சரிங்களா? அப்புறம் மித்தபடியெல்லாம் ரொம்ப அளவுக்கு பிரச்சனை இருக்கு. டைம் வேல்யூவை பொறுத்த மட்டும் பையருக்கு டைம் வேல்யூ அந்த அளவுக்கு ஃபேவராக இருக்காது, சரிங்களா? பட் ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த மட்டும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன் அப்படின்னா, டேட் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் கரையும், நமக்கு அது சக்ஸஸ் ரேஷியோவாக அதிகமாக கொடுக்கும், சரிங்களா? வின்னிங் ரேஷியோ ஆப்ஷன் பையிங்கை காட்டிலும் ஆப்ஷன் செல்லிங்கில் தான் ரொம்ப அதிகம். மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் உங்களுக்கு இங்கே லோவாக பே பண்ணாலே போதும். ஆனால் இங்கே நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் கேபிட்டல் ஹையாக பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஆனால் இப்போ நான் டிமேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே ப்ராப்பரான இஷ்யூ, அதாவது நீங்கள் படிக்கச்ச பார்க்கும்போதும் லைவ் ட்ரேடிங் பண்ணச்ச நிறையா டிஃப்ரெண்ட் இருக்கும், சரிங்களா? இப்போ ஏன் ஆப்ஷன் பையிங் போகும்போது, இப்போ நான் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். இதனுடைய லாட் சைஸ் நான் என்னென்னு காட்டுறேன். 700ங்கிறது தான் லாட் சைஸ், சரிங்களா? இப்போது நீங்கள் ஒரு ஷேர், அதாவது இந்த 700 லாட் சைஸ் 700, ஆனால் ஒரு சிங்கிள் ஷேரோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28.05. மொத்தமாக நீங்கள் மார்ஜின் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 19,000 ரூபா தேவைப்படும். இதே இது ஆப்ஷன் செல்லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10லேருந்து 12 மடங்கு என்ன தேவைப்படுது, 12 மடங்கு மேலேயே நமக்கு தேவைப்படுது, சரிங்களா? இதுதான் ஆப்ஷன் செல்லிங்க்கு மேஜராக வராததுக்கு காரணம், சரிங்களா? பட் வின்னிங் ரேஷியோ அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங்கில் தான் அதிகம். ஆனால் நீங்கள் முறையாக ப்ராக்டிஸ் பண்ணாமல் இதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மொத்த கேபிட்டலையும் இழக்க நேரிடும். இது உண்மையான விஷயம். ஏன்னா ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ரீசன்ட் சமயத்தில் கூட ஒருத்தர் 21 லட்சம் ரூபா ஆப்ஷன் செல்லிங் பையிங்லேயே இழந்துட்டார், ஆப்ஷன்லேயே இழந்துட்டார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. நிறையா பெய்ட் கால் சர்வீஸ் இருக்குது. இவங்கெல்லாம் உங்களை கால் பண்ணி கூப்பிடுவாங்க. அதனால தான் நான் முக்கியமாக என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயமே, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் பையிங் தெரியாமல் ஆப்ஷன் செல்லிங் போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். அதனால் நிறையா படிங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எந்த பெய்ட் கால் எதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க. 10 ரூபா லாஸ் பண்ணாலும் அது நீங்கள் பண்ணதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அங்கேருந்து லேர்னிங் ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.